நம்ம இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சிம்பிள் இஃப் எல்ஸ் மோர் தென் இஃப் எக்ஸலில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் ஃபார்முலாவுடைய ஃபார்மேட் ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ இஃப் ட்ரூ வேல்யூ இஃப் ஃபால்ஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுதான் இஃப் ஃபார்முலாவுடைய ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் இஃப் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஒன்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிள் இஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இஃப் கொடுத்துட்டு நான் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா A2 செல்லில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1000. ஸோ 1000க்கு கம்மியாக வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றது மட்டும் வரணும். ஸோ அப்போ இங்கே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இஃப் ஆஃப் அந்த A2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1000. ஸோ 1000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ அதை வந்து கொட்டேஷனில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரணும். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ்னே எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து சிம்பிள் இஃப். இப்போ என்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஏன்னா 1000க்கு கம்மியாக வேல்யூ இருக்குது. இன்கேஸ் நான் இங்கே வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, அதனால் டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இஃப் ஃபார்முலா. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃபில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து இஃப் எல்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இங்கே வந்து ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன அவுட்புட் வரணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன அவுட்புட் வரணும். இப்போ ஈக்குவல் டு இஃப் A2 கிரேட்டர் தென் 1000. ஸோ 1000க்கு மேலே வேல்யூ இருந்தது அப்படின்னா எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு வரணும். அப்படி 1000க்கு மேலே இல்லாமல் இருக்கிற வேல்யூஸுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்ற ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், இங்கே நாட் எலிஜிபிள் தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த A2ல் இருக்கிற செல் வேல்யூ 1000க்கு மேலே இல்லை. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் இங்கே வந்து 1000க்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதான் வந்து சிம்பிள் இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ சிம்பிள் இஃப் அப்படின்னா ஒன்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறோம். இஃப் எல்ஸ் அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறோம், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மோர் தென் இஃப். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரெண்டில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போது மோர் தென் இஃப் அப்படின்னா 2 ஆர் 3 4 இந்த மாதிரி எத்தனை இஃப் கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து மோர் தென் இஃப். ஓகேங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இஃப் ஆஃப் A2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். இப்போ நான் ப்ரீவியஸ் ஒன்லாம் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தேன், எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னு வரணும். பட் இங்கே வந்து வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ 1000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா 500 அப்படின்ற அவுட்புட் வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இன்கேஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இஃப் ஆஃப் A2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5000. ஸோ 5000க்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ 1000 அப்படின்ற அவுட்புட் வரணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இஃப்பில் ஒன்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறோம், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணதுமே அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன் அப்படின்னா A2 செல்லில் வேல்யூ 1200ன்னு இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் 1000க்கு கீழே இருக்கணும் அண்ட் தென் 5000க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன அவுட்புட் வரணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுவுமே கொடுக்காததுனால அது டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வர வேண்டாம், வேறு ஏதாவது அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலாவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
ஃபால்ஸ்க்கு என்ன வேல்யூ வரணும். ஸோ வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் இப்போ நான் 0 அப்படின்ற அவுட்புட்டாக வரணும் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த A2 செல்லில் நான் வேல்யூ வந்து இப்போ 6000 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது செகண்ட் இஃபில் வந்து 5000க்கு மேலே இருந்துச்சுன்னா வேல்யூ 1000 அப்படின்றது அப்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே இது வந்து 1000க்கு கீழே இருக்குது அப்படின்னா வேல்யூ 500 அப்படின்னு வரணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற செல்லுக்கும் அப்ளை ஆகணும்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிற ஃபார்முலா அப்படியே கீழே இருக்கிற செல்லுக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஃபார்முலா. ஓகே, இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.